ஒவ்வொருவரையும் நான் சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் நான் வெற்றி பெறவில்லை என்ற ஒரு கேள்வி அநேகரிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு போதனை கேட்டாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ உபதேசம் கேட்டாலும், எவ்வளோ புத்தகம் படித்தாலும், எவ்வளவு டிவி மெசேஜஸ் கேட்டாலும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வந்து சேர முடியலையே. ஜெபம் பண்ண பழகிட்டோம், ஆராதனை பண்ண பழகிட்டோம், பாட்டு பாட பழகிட்டோம், காணிக்கை கொடுக்க பழகிட்டோம், ஊழியம் செய்ய பழகிட்டோம், நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் சேர பழகிட்டோம், இயேசுநாதரை பற்றி நல்லா பேசுகிறதுக்கு பழகிட்டோம், அவரை குறித்த நிறைய போதனைகளை அறிந்து கொண்டோம். இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தெரியலையே. இன்னும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக வருகிறதான விசேஷமான ஆசீர்வாதம் அடைய முடியவில்லை என்ற நிலைமை பல இடத்துல காணப்படுகிறது. இதற்கு அடிப்படையாக இருக்கிற சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை சிலருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை? ஏன் அவர்களால் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டி தேவனால் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அடைய முடியவில்லை? முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், நிறைய பேர் கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை. they don't understand the true call of the Christianity. கிறிஸ்தவம் எதற்கு அழைக்கிறது? கிறிஸ்தவம் உங்களை பரிசுத்தமாக வாழ அழைக்கிறது அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க, அப்படிதான். ஆமாம். கிறிஸ்தவம் உங்களை தேவனை ஆராதிக்க அழைக்கிறது, கிறிஸ்தவம் தேவனை விசுவாசிக்க அழைக்கிறது, கிறிஸ்தவம் பரலோகத்துக்கு போக அழைக்கிறது, கிறிஸ்தவம் நரகத்துக்கு தப்பித்துக்கொள்ள அழைக்கிறது, கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பை பெற அழைக்கிறது, கிறிஸ்தவம் பாவ விடுதலை பெற அழைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் எல்லாம் சரின்னு தான் ஒத்துக்குவீங்க, அப்படி தானே? எல்லாம் சரிதான். ஆனாலும் இதெல்லாம் சரியான விடை இல்லை. இந்த விட தப்பான விடை கிடையாதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மிக சரியான விடை இல்லை, அப்படி தானே? குயிஸ் ப்ரோக்ராம் நடக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? மிக சரியான விடை. இதுவும் சரிதான், ஆனால் மிக சரியான விடை. எதுக்கு கல்யாண வீட்டுக்கு போனீங்க? சாப்பிட்றதுக்கு போனேன். இது ஒரு விடை தான். ஏன்னா நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் முதலாவது என்ன செய்கிறோம்? டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குன்னா முதல்ல அப்புறம் தான் மணமக்களை வாழ்த்துறது, அப்படி தானே? அது கடமதிக்கிறது தானே. பட்டுன்னு போய்ட்டு வாழ்த்திக்கிட்டு உடனே வந்து சாப்பிட்ற வாய்ப்பு இருந்தால் அதை செய்வோம். இல்லைன்னா நேரம் எங்கே போய்டும்? வயிற்ற நிரப்ப போயிடும். எதற்காக நீங்கள் அந்த திருமணம் நடக்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னா நல்லா சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட போகணும். இது தப்பான விட கிடையாது, சரியான விட தான். ஆனால் இது மிக சரியான விடை இல்லை. மிக சரியான விடை எது? அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்கள வாழ்த்துறதுக்காக போனோம், இல்லைனா திருமண நிகழ்வை நாங்கள் கண்டு சந்தோஷப்படுறதுக்கு அந்த சந்தோஷம் ஷேர் பண்ணுறது போனோம். இதுதான் சரியான விடை. அதை மாதிரி எதற்காக கிறிஸ்தவங்களை அழைக்கிறது? ஃபார் வாட் பர்பஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் காலிங் யூ? வாட்ஸ் அ ஸ்பெஷல் இன்விடேஷன் தட் கிவ்ஸ்? அது என்ன கொடுக்கறது? பாவ மன்னிப்படைய கூப்பிடுது, பரிசுத்தமடைய கூப்பிடுது, பக்தி வாழ்க்கை வாழ கூப்பிடுது, நரகத்துக்கு போகாமல் இருக்க கூப்பிடுது, பரலோகத்துக்கு போக கூப்பிடு, இப்படி எல்லாம் சொல்லலாம். All these are right answers, but what's the best answer? கிறிஸ்தவம் எதுக்கு அழைக்க சொல்லுங்க? கிறிஸ்தவம் எதற்கு நம்மை அழைக்கிறது? நிறைய சொல்லாங்க, ஆனால் சிம்பிள் ஆன்சர்னா இதுதான் நிறைய பேருக்கு தெரியலை. அதனால நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள். ஆனால் அடிப்படை என்னன்னு சொன்னால் வெரி சிம்பிள் ஆன்சர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கிறது, அதுதான். அதற்கு பிறகு தான் பாவ மன்னிப்பு, பாவ விடுதல், அது இதெல்லாம். கிறிஸ்துவ எதற்கு அழைக்கிறது? என்ன யோவான் 3:10 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தருளி. அப்போ தேவகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இதை வாங்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிடுறாங்க. கிறிஸ்தவம் எதுக்கு நம்மளை கூப்பிடுது? இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காதபடிக்கு ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, கம்மியெல்லாம் கலந்துக்குவாங்க, ஆராதனைலாம் கலந்துக்குவாங்க, ஊழியெல்லாம் போவாங்க. ஆனாலும் அடிப்படை எதை அறியலை. ஆண்டவர் ஆராதிக்க தான் அழைத்தார், காணிக்கை கொடுக்க தான் அழைத்தார், ஊழியம் செய்து அழைத்தார், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. primarily for what purpose we have been called by God? To receive Christ. இயேசுவை பெற்றுக்கொள்ள. இதைத்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் அறியவில்லை. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாலும், கம்யூனில் கலந்து கொண்டாலும், ஆராதனை கலந்து கொண்டாலும் இந்த அடிப்படை அறியவில்லை. அடிப்படை என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாக இருக்கிற, உண்மையாக இருக்கிற, ஒழுக்கமாக இருக்கிற, இப்படி நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனால் உன்னோடு இயேசு இருக்கிறாரா? Are you sure that Jesus is with you? உன்னோட இயேசு இருக்கிறார். ஏன்னா இயேசு தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம யோவான் 1:12 பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை
ஏற்றுக்கொண்டவர்கள்னா பெற்றுக்கொண்டவர்கள், those who are receiving. அப்போ நீங்கள் வந்து ஆராதனை செய்கிறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, பாட்டு பாடுறீங்களா, பக்தியாக வாழ்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கட்டும். முதல் கேள்வி, தேவனால் கொடுக்கப்பட்டவராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுங்களா? ஃபர்ஸ்ட் கால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to receive Jesus. அல்லேலூயா. இயேசுவை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் இயேசுவை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்றால் இயேசுவை பெற்றது மாதிரி தான் அர்த்தம். அப்படி இல்லை. இயேசுவை பெற்றால் தான் நீ ஞானஸ்நானம் பெறணும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், இயேசு ஆட்டோமேட்டிக்காக பெற்று விட்டோம். இல்லை, இயேசுவை பெற்றால் தான் நீ ஞானஸ்நானம். இயேசுவை பெற்றதுக்கு தான் அடையாளம் ஞானஸ்நானம். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் கர்த்தரை இன்னும் பெறலை. நிறைய பேர் ஆராதிக்க படிச்சுட்டாங்க, ஆனால் இன்னும் கர்த்தரை பெறலை. ஜபிக்கிறாங்க, கர்த்தரை பெறலை. ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தரை பெறவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must be very sure that now we are with Jesus, we have received Jesus. இயேசுவை பெற்றுக்கொண்டோம். இந்த பாயிண்டில் நிறைய பேர் மிஸ் ஆகிறதுனால தான் தங்களிடத்தில் இருக்கிற ஆராதிக்கின்ற அனுபவத்தை, ஜெபிக்கின்ற அனுபவத்தை, பக்தியாக வாழ்கிற அனுபவத்தை, காணிக்கை கொடுக்கிற அனுபவத்தை, ஊழியத்தை செய்கிற அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அதன் மூலமாக என்ன செய்ய முடியும்? இல்லை. முதலாவது திட்டமும் தெளிவுமாக கிறிஸ்தவன் நம்மை அவரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறது. இதைத்தான் நம்ம கொலோசியர் 2 இப்போ வாசிக்கிற வேத பகுதியில் கூட 6 வசனம் வாசிங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட என்ன அர்த்தம்? அவர் உங்களோடு சேர்ந்து கொள்ள வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டீர்கள். யூ ஆர் ரிசீவ்ட். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். பெற்றுக்கொண்டபடியே நீங்கள் என்ன பண்ணுங்க? அடுத்த வாசிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அவருக்குள் அவன் பெற்றுக்கொண்டு தான் வேர் கொள்ளணும். அப்படிதானே? நம்ம நிறைய ஆராதிக்கிறதுனால, நிறைய பாட்டு பாடுறதுனாலே வேர் கொண்டவர்களாகிவிட மாட்டோம். முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு தான் என்ன செய்ய வேணும்? வேர் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்தவம் இயேசுவை பெறுவதற்குத்தான் நம்ம அழைக்கிறது. எனவே ஒரு கிறிஸ்தவன் தான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு காண்பிக்கணும், இயேசுவை பெற்றதை உறுதியாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அது உண்மையாக பெற்றிருந்தால் தான் சொல்லணும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டிருந்தால் அதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கும். அது அனதர் டாபிக், அது வேறு விஷயத்தில் வருது. இரண்டாவதாக, இயேசுவை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவங்க எதற்கு சார் பெற்றுக்கொண்டீங்க? ஃபார் வாட் பர்பஸ்? ஏதாவது ஒரு பொருள் மார்க்கெட்டில் விற்குதுன்னு சொன்னால் அது எதுக்கு விற்குதுன்னு நீங்கள் கேட்பீங்களா? அதனுடைய பர்பஸ் என்ன? அதனுடைய உபயோகம் என்ன? வாட்ஸ் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் தட் கமாடிட்டி? அதை கேட்பீங்கள்ல. அப்போ இயேசுவை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவ அழைக்கிறேன்னா எதற்கு பெற்றுக்கொள்ளுகிறேன்? நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளணும்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் பதவி கொடுக்கப்படுகிறது. இந்த ஜெனரல் மேனேஜர் பதவி அவர் ஜிஎம் ஆகிறாரு, இல்லைன்னா ஒரு எம்டி ஆகிறாரு, ஏதோ ஒரு லெவலில் வராரு. வந்தால் இவருக்கு என்னென்ன கிடைக்கும்? கார் கிடைக்கும், இவருக்கு நல்ல பங்களா கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும், அப்பப்போ ஊரெல்லாம் சுற்றுறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கிடைக்கும், நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி ப்ரிவிலேஜஸ். இப்போ இவரை கேட்டால், எதுக்குங்க உங்களுக்கு ஜிஎம் பதவி கொடுக்கப்பட்டது? அதன் மூலமாக எனக்கு நல்ல ஒரு பங்களா வீடு கிடைக்கிறது, நல்ல ஒரு கார் கிடைக்கிறது, நல்ல நல்ல ஹோட்டலில் தங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சரிதாங்க, ஆனால் இதுக்கா ஜிஎம் பதவி கொடுத்தாங்க? அந்த கம்பெனி ஓனர் உங்களுக்கு எதுக்கு ஜிஎம் பதவி கொடுத்தார்? நீங்கள் ஏன் ஜெனரல் மேனேஜர் ஆனீங்க? ஏன் மேனேஜிங் டைரக்டர் ஆனீங்க? எதுக்கு? கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இல்லையா? கம்பெனியை நீங்கள் மேனேஜ் பண்ணணும், அந்த கம்பெனியை வளர்க்கணும், அந்த கம்பெனியை நல்ல ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கம்பெனியை அதை மாற்றணும். அதுக்கு தான் அந்த பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவிக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது நல்ல லக்ஸுரி கார் கிடைக்கும், ஃப்ளைட்லாம் நீங்கள் ஜேர்னி பண்ணலாம், அது மாதிரி நல்ல ஒரு பங்களாவில் வாழ்கிறான், உங்களுக்கு நல்ல செலவு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பக்கா சேலரி கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சாலும் இதற்காக அல்ல நீங்கள் ஜெனரல் மேனேஜராக வந்தீங்க. முதலாவது ப்ரைம் கன்சர்ன் இதுவாக இருக்கணும். இப்போ அரசியல் தலைவர்களெல்லாம் எம்பி ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எதுக்கு ஆகிறாங்க? மக்களை ரெப்ரசன்ட் பண்ணணும் இல்லையா? என் சார்பாக தான் சட்டசபைக்கு போகிறான், என் சார்பாக தான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறான். ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறு. அப்படி தானே? ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டியவருடைய நோக்கம் ஒன்று, ஆனால் எம்எல்ஏ ஆகிற நோக்கம் வேறு. அப்படி தானே? எம்எல்ஏ ஆகிட்டால் என்ன பண்ணலாம்? நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சேர்த்துக்கலாம், சொத்து வாங்கலாம், அந்த கோணத்தில் போகுது.
அருமையானவர்களே, இயேசுவை எதற்காக பெற்றுக்கொள்ளணும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. இயேசுவை பெற்றுக்கொண்டா எனக்கு நிறைய நன்மையெல்லாம் கிடைக்கும். ஆண்டவர் எனக்கு நல்ல பொருளாதார வாழ்வை தருவாரா? நிச்சயம் தருவார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஆண்டவர் வந்து வறுமையில் வைப்பார்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா கம்ஃபர்டபுளாக வைப்பார். வறுமையில் வைத்து உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுப்பார். ஆனாலும் காலம் முழுவதும் நீங்கள் வறுமையிலேயே வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. உங்களை நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனில் வைப்பார். இயேசு ஏற்றுக்கொண்ட வியாதி நீங்குமா? நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துனால வியாதிகளும் நீங்கும். பிரச்சனை விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைக்கும். நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் கெட். ஆனாலும் நான் இயேசுவை எதுக்காக ஏற்றுக்கொள்ளணும்? பையன் சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ண ஆசை வந்துச்சு, எனக்கு ஒரு பொண்ணு கட்டி வைங்க அப்படிங்கிறான். எதுக்குடா பொண்ணு? கல்யாணம் பண்ணால் நல்லா சாப்பாடு செஞ்சு போடுவாங்கல்ல. கல்யாணம் பண்ணால் எனக்கு சட்டையெல்லாம் துவைச்சி போடுவாங்க. கல்யாணம் பண்ணால் எனக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறது என் கூட வருவாங்கல்ல. கல்யாணம் பண்ணால் காரில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு வேகமாக போ, ஸ்லோவாக போ எல்லாம் சொல்லுவாங்கள்ல. அதனால் இது எல்லாம் சொன்னாலும் கரெக்ட் எல்லாம் காரியம். ஆனால் நியாயமாக அவன் என்ன சொல்லணும்? உண்மையாப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணால் நியாயமாக சாப்பாடு செஞ்சு போடணும். போடுறாங்களா? போடலை. இப்போ எல்லாமே ஸ்விக்கி, ஜொமாட்டோ, ஊபர் ஈட்ஸ்ன்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், மனைவி வந்தால் என்ன செய்வாங்க? நியாயமாக எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணி நமக்கு சாப்பாடு போடுவாங்க. இது இந்த காலம். ஆனால் நியாயமாக வந்து ஒரு மனைவினா என்ன பண்ணணும்? சாப்பாடு செஞ்சு போடணும். இப்போ இவனுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ஒரு மனைவி வேணும். வீடெல்லாம் சுத்தமாக வைக்கிறதுக்கு ஒரு மனைவி வேணும். சட்டைக்கிட்டையெல்லாம் துவைச்சி போட ஒரு மனைவி வேணும். வெளியெல்லாம் ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனைவி வேணும். இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு கட்டி வைங்க, எனக்கு நல்ல சாப்பாடு பண்ணி போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. ஆனாலும் ஒரு பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கணுன்னா சாப்பாடு செஞ்சு போடுறதுக்காகவே கட்டி கொடுப்பாங்களா? துணியெல்லாம் துவைச்சி போடுறதுக்காக கட்டி கொடுப்பாங்களா? வெளியே ஜாலியாக சுற்றுறதுக்காக மட்டும் கட்டி கொடுப்பாங்களா? எது கட்டி கொடுப்பாங்க? எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இல்லையா? ஐ நீட் எ லைஃப் பார்ட்னர். அப்படி தானே? அப்போ தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் வேணும்னு எதிர்பார்த்துருக்கிறன்னு ஒரு பொண்ணு கிடைக்கும். இவன் வந்து சோறு செஞ்சு போடுறதுக்கும் சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கும் சப்பாத்தி சுட்டு போடுறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னால் யாருமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் நடக்க தான் செய்யுது. இருந்தாலும் நியாயமாக பார்த்தா கல்யாணம் பண்ண போகிறோம் எதுக்கு பண்ணணும்னா ஒரு வாழ்க்கை துணை வேணும். அதான் ப்ரைம் பர்பஸ் இல்லையா? அந்த வாழ்க்கை துணையாக வருகிற பொழுது உன் குடும்பத்தையும் நல்லா வச்சுக்குவாங்க, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் நல்லா துவைச்சி போடுவாங்க, அப்புறம் வந்து உனக்கு வெளியே போனால் ஜாலியாக வரவாங்க போவாங்க, எல்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நியாயமாக வந்து ஒரு பெண்ணினிடத்திலிருந்து ஒரு ஆணுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு இது வாழ்க்கைக்கு துணை. எல்லா மேடு பள்ளங்களிலும் ஒரு துணை வேணும். எனவே தான் தேவனே சொன்னார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்துவேன். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? மனிதன் தனிமையாக இருப்பது தான் நல்லது, சேர்ந்தால் தான் சிக்கல் வருது. அதனால் வசனத்தை பார்க்குறவங்களே சிலருக்கு நம்புறது கடினமாக இருக்குது. தேவன் மனிதன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னாரு. அதை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்? தனியாகவே இருந்திருக்கலாமே, படாத பாடுபடுறேனே, கொஞ்ச நெஞ்ச பாடா, யார்கிட்ட போய் சொல்கிறது என் சோக கதையை? வந்தாலே மகராசி, வந்து சேர்ந்தானே ஒருதன், அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல, அலைய விட்டுட்டாங்களே நம்மளை, அந்த மாதிரி வருத்தப்படுறாங்க. ஆனாலும் தேவன் மனிதனுக்கு துணை வேண்டுங்கிறதுக்காக என்ன செய்தார்? இதை ஏற்பாடு பண்ணார். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வேறு. நீங்கள் அங்கே போயிட போகிறீங்க, நேர குடும்பங்களுக்குள்ளே போயிட்டு அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சிந்தனை பண்ணுறோம், இப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி இல்லை, ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்லை. சரி, அப்போது ஒருத்தன் கல்யாணம் பண்ண போகிறான்னா ஒரு வாழ்க்கை துணையை தான் அவன் எதிர்பார்க்க. அது மாதிரி இயேசுநாதரை பிரைமர்லி நாம் எதுக்காக ஏற்றுக்கணும்னா பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுநாதரை எதுக்கு ஏற்றுக்கிறாங்க? இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டா நம்ம வியாபாரம் இன்னும் நல்லபடியாக நடக்கும்னு நம்ம சுவிசேஷங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டா வியாதி எல்லாம் போயிடும். அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நான் டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு சரியாகலை, இப்போ நான் இயேசுநாதரை எதுக்காக ஏற்றுக்கொண்டீங்க? வியாதி நீங்கும். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் விடுதலை அடைவாங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட எந்த கடனில் இருந்தாலும் என்ன செய்வாங்க? வெளியே இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்ன செய்யாது? சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இவங்க ஜெப கூட்டத்துக்கு போவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, நிறைய விஷயம் செய்வாங்க.
ஆனால் ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியனாக அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வியாதியை நீக்கிறதுக்காக நீங்க இயேசுநாதரை கூப்பிட்டா வரமாட்டாரு. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்றதுக்காக இயேசுநாதர் வேணும்னா வரமாட்டார். பிரச்சனைகளுக்கு விடுதலை அடைவதற்காக இயேசுநாதர் வரணும்னா வரமாட்டார். ஏன்னா அவர் இதுக்காக வரலைங்க. ஆனால் இதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் அவரை நீங்கள் வளைக்கணும்னா அவர் எதற்காக வந்தேன்னாரு? பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு இல்லையா? உனக்கு ரட்சிப்பு தேவைங்கிறத உனக்கு சிந்திக்க தெரியலையே. ஒரு சகோதரி பெண்கள் சங்கத்தில் இருக்கிறாங்க. பெண்கள் சங்கம் தெரிந்தானே? சபைகள் இருக்குமே சங்கம், ஆண்கள் சங்கம், பெண்கள் சங்கம், குழந்தைகள் சங்கம், வாலிபர் சங்கம். அதை மாதிரி பெண்கள் சங்கத்தில் ஒரு முறை இந்த பெண்கள் சங்கத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு சிஸ்டர் பேசும் பொழுது அவங்க சொன்னா, பிரதர், நான் எதுக்காக இந்த சபைக்கு வரேன்னு சொன்னால் அந்த சபையில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தா திரும்பி கூட பார்க்குறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் வந்து இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொன்னால், அதனால் என் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும். அப்போ அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? பசங்க நல்லா இருக்கணும். ஆனால் பைபிள் எதுக்காக பைபிள் சபைக்கு வர சொல்லுது? உங்கள் பசங்க நல்லா இருக்கிறதுக்கா? பசங்க நல்லா இருப்பாங்க, அந்த நோக்கத்துக்காக வரக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் அந்த ஐக்கியத்தை மற்றவோடு பகிர்ந்து கொள்றதுக்காக சர்ச்சுக்கு வேணும். ஆனால் இவங்க எதுக்கு பொம்பளை சங்கத்தில் இருக்கிறாங்க? ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, கூட்டங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, டீ காஃபி கொடுக்குறாங்க, வடை சுட்டு கொடுக்குறாங்க, எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், அப்படியாவது என் பசங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு. அப்போ ஒரு உதவி வர்றதுக்காக வர்றாங்க. அதை மாதிரி அருமையானவளை இயேசு கிறிஸ்து எதற்காக வேணும்னு சொன்னால், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்கு. அல்லேலூயா. அவர் உங்கள் வியாதிலிருந்து உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாக செய்வார். உங்களுக்கு பொருளாதார உதவி செய்வார், உங்களுக்கு கஷ்டத்தில் உதவி செய்வார். ஆனால் அவர் அதுக்காக வந்தேன்னு சொல்லலை, எதுக்காக வந்தேன்னு சொன்னார். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்வாங்க? நம்ம இடத்துல இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்களும் கிறிஸ்தவ சுவிசேஷர்களும் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வியாதியா, சாபமா, கஷ்டமா, நஷ்டமா, வியாபாரத்திலே தோல்வியா, முதுகிலே வலியா, அதுதாங்க சொல்லிட்டு இருக்கனால இதுக்கு தான் இயேசு வேணும்னு வராங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியல. எதற்காக இயேசு ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாதனால அந்த இயேசு கிறிஸ்துவால இவங்க வாழ்வடையவில்லை. முதலாவதாக இயேசு கிறிஸ்து எதற்காக தேவை என்றால், பாவத்திலிருந்து விடுதலை. ஏன்னா அவர் இரட்சகராகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா? 1 தீமோத்தேயு 1:12 என்ன சொல்லுகிறது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். யோவான் அவர் இடம் காட்டுகின்ற பொழுது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். கபிரியேல் தூதன் சொல்லுகிற பொழுது, இவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், இவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்போ அந்த நோக்கத்திற்காக அழைக்கணும். முதலாவது கிறிஸ்துவ நம்ம எதற்கு அழைக்கிறது? இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு. இரண்டாவது எதற்காக பெற்றுக்கொள்ள அழைக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்திற்காக. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இயேசுவை பெற்றுக்கொண்டான். நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் தான் உங்களுக்குள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவரை எதற்காக பெற வேண்டும் அதற்காக பெற்றுக்கொண்டான். எனவே அவன் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறான், பரிசுத்தமாக வாழ என்றவனாக இருக்கிறான். இப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு நேரத்தில் இயேசுவை பெற்றுக்கொண்டவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன? தேவனுடைய பிள்ளை இல்லையா? 1 யோவான் 3:1 என்ன சொல்லுன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஏன் நான் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால், என்னுடைய ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியல. நான் இன்னும் என்ன பண்றேன்? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய மேசின் கீழ் அமர்ந்திருக்கின்ற ஒரு நாய்க்குட்டியை போல ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறத ஒன்றுக்கும் உதவாத இந்த குப்பை தூசிக்கு இறங்குவீராக, இரக்கம் பாராட்டுவீராக, உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிறேன்னு நாய்க்குட்டியை போல என்ன செய்யறாங்க? கெஞ்சி ஜெபம் பண்றாங்க இல்லையா? இந்த ஒன்றுக்கும் உதவாத இந்த பாவியை கண்ணோக்கி பாரும், அற்ப தூசியும் குப்பைமான என்னை கண்ணோக்கி பார்த்து இறங்குவீராக, ஒரு நாய்க்குட்டியை போல கெஞ்சுகிறேன். ஆனா இதுக்கா நீ அழைக்கப்பட்ட? உன் ஸ்டேட்டஸ் என்ன? அப்பா டைனிங் டேபிளில் உட்காந்து நல்ல சப்பாத்தி குருமா அதுக்கு இதுன்னு நல்லா சாப்பிட்ருக்கிறார். பையன் வந்து, அப்பா ஒரு சின்ன துண்டு சப்பாத்தி கொடுங்கப்பா.
ஒரு சின்ன துண்டு இட்லி கொடுங்கப்பா, வயிறு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்கப்பான்னு கெஞ்சினா அவருக்கே சந்தேகம் வந்துடும், இது நம்ம பையனா? தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன் மாதிரி கேட்குறானே, இந்த மாதிரி கேட்குறதுல தகப்பன் சந்தோஷப்படுவானே, என்ன ஆச்சுன்னு தெரியல என் பையனுக்கு. நம்ம அவன் அம்மா அங்கே அம்மா கூட்டிட்டு யார் இந்த பையன், நம்ம பையனா வேற பையனா? ஏன்னா அவன் என்ன கேட்குறான், அவன் பிள்ளையாக இருந்து அனுபவிக்க போல என்ன செய்கிறான், பிச்சைக்கார போல் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு சரியான ஸ்டேட்டஸ் தெரியலை. உனக்கு சப்பாத்தி வேணும்னா போய் உட்காந்து என்ன செய்யணும், உங்கள் அப்பா கூட உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட வேண்டிய, அதான் உரிமை இல்லையா? அப்போ நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தங்களை பாவியா பார்க்கறதுல ஆசையை ஒழிய பரிசுத்தவரை பார்க்குற ஆசை இல்லை. நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஐ அம் தி சன் ஆஃப் மை காட், அந்த உறுதியே இல்லை. எப்போவுமே ஏன்னா எப்போவுமே தங்களை தாழ்த்தி தேவையில்லாமல் தாழ்த்துறது சுயநலம். இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நாம் அந்த ஸ்டேட்டஸில் இல்லை. அதனால் கெஞ்சி கூத்தாடி மன்றாடுற ஒரு ஆன்மீகத்தில் தான் இவங்களுக்கு நம்பிக்கை. அதனால் இறங்குவீராக 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 இரக்கத்திலே ஆன வேதம் என்ன சொல்கிறது, ரோமர் 8:17 சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால், if you are the children of God, also you are the heirs of God, you have all rights to inherit whatever God has. அல்லேலூயா. அப்போ ஒரு பிள்ளைக்குரிய ஒரு விசுவாசத்தில் நாம் செயல்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரவுடி ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிறான். அடிக்கிறவள அந்த பக்கத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படி நல்ல யூனிஃபார்மோட போகிறார். அவன் ரவுடி அடின்னு அடிக்கிறான். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு அந்த மனுஷன் அகப்பட்டவன் என்ன செய்கிறான், கத்துறான். அவன் பப்ளிக்கும் அந்த ரவுடி நெருங்க முடியல, அவன் ஆயுதம் வச்சுருக்கிறான். அவன் பக்கத்தில் போய் நம்மளை பழி வாங்கிடுவான்னு பப்ளிக் என்ன பண்ணலை, கொஞ்சம் பேர் என்ன செய்கிறான், ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துருக்கானே ஒழிய வேற ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னே எல்லாரும் ஹோப் வந்துச்சு, ஐயா 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 அந்த ரவுடி அவனை போட்டு அடிக்கிறான் அப்படி சொன்னா, யார் ரவுடி அடிக்கிறான் அப்படி இவர் என்ன செய்யறாரு, அவர் இன்னும் வேகமாக போறார் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஐயா ஐயா போலீஸ் ஐயா வாங்க வாங்க அவனை அடிக்கிறேன் கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு சொன்னா, ஐயோ அவன் ரவுடி, அவன் பெரிய ரவுடி, அவனை போய் இது பண்ண சொல்றீங்களே, ஐயா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஐயோ அவன் ரவுடிங்க. அப்போ நீ எதுக்கே சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற, உனக்கு எதுக்கே யூனிஃபார்ம், உனக்கு எதுக்கு இங்கே ஒரு துப்பாக்கி, எதுக்கு உன் கையில் ஒரு லத்தி? அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டருங்கிறத என்ன செய்யணும், அவன் உணரணும் இல்லையா? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், ரவுடிக்கு எதிராக போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது தானையா உன்னை இன்ஸ்பெக்டராக வச்சிருக்கிறாங்க, நீ ரவுடியை பார்த்து ஓடுனா? அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவம் என்கிற சூழல் வருகிற பொழுது, பிசாசுகிற சூழல் வருகிற பொழுது நாம் யாருன்னு காமிக்கணும்? நம்ம கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நைட்டில் யாரோ தட்டுற மாதிரி இருக்குது, கதவு தட்டுற மாதிரி இருக்குது, பாத்திரம் விழுறது மாதிரி இருக்குது, யாரோ திடீர்னு வந்து நம்ம காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, உடனே அடித்து புரண்டு மறுநாள் எங்கே ஓடுறாங்க? ஏதோ வரம்பற்ற ஊழியக்காரர் இருக்கிறானா, கட்டு உடைக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, சாபங்களை உடைக்கிற ஊழியக்காரன்னு அந்த வரம்பற்ற ஊழியக்காரனாக ஓடுறான். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அதை ஃபேஸ் பண்ணணும்ல. நீ எது கிறிஸ்தவனாக இருக்கிற? அப்போ முதலாவது நாம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துடைய வல்லமை நமக்கு உண்டு இல்லையா, கிறிஸ்துடைய ஆவி நமக்கு உண்டு. அப்போ எந்த பிசாசாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், எதிர்க்கணும். பிசாசு உங்களுக்கு எதிராக தொல்லை கொடுக்க வரலாம். பிசாசுடைய வேலை என்ன, அவன் யாரை விழுங்கலாம் என்று சுங்கம் போல சுற்றி திரிக்கிறான்னா உங்கள் வீட்டு பக்கமும் சுற்றுவான், கொஞ்சம் விட்டால் உங்கள் ரூமுக்குள்ளேயும் சுற்றுவான். பயப்படாதீங்க, அவன் சுற்றி சுற்றி வருவான்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய வேதம் என்ன சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்தனங்கள். நான் தான் அடிச்சு போட்டு ஓடுறேனே, உடனே ஓட்டி போய் பைபிளை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை. இந்த பைபிளை பார்த்தாலும் அவன் எங்கே போவான், அவன் நம்மளை விட நிறைய பைபிள் படித்து வச்சுருக்கான் இல்லையா, நம்மளை விட நல்லா பைபிள் படிக்கிறோம் அவன். அதனால தானே இயேசுநாதர்கிட்ட போய் என்ன செய்தான், ஒரு பெரிய சட்ட நிபுணர் வந்து சட்ட நுணுக்கங்களை சுட்டி காட்டுறது மாதிரி அவன் என்ன பண்ணான், பைபிளை படிச்சுட்டு தான் போய் அவரை என்ன செய்தான், அவரே கவுண்டர் பண்ணுறதுக்கு போனான். அவன் நம்ம வீட்டில் இருக்கிற பைபிளை பார்த்து பயப்படுவானா, பைபிள் சொசைட்டி வெளியிட்ட பைபிளை பார்த்து அவன் என்ன செய்ய மாட்டான், நம்ம ஆளுகளுக்கு என்ன ஏதோ பிசாசு. அது நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே, அவங்க இயேசுநாதரை பற்றி நினைக்கிறது கொஞ்சம் தான், ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் மற்ற 6 நாளும் பிசாசை ஒழுங்காக நினைப்பாங்க. என்ன நடந்தாலும் பிசாசு தான். வெளியே போகிற இடத்துல மழை வந்தால் கூட பார்த்தீங்களா பிசாசு சோதிக்கிறான். மழை அனுப்புறது கர்த்தர்னு பைபிள் சொல்லுது, நீ என்ன சொல்கிற, பிசாசு சோதிக்கிறான்.
கவரக்கவராக வந்து கதவை சரியாக பூட்டாமலே என்ன பண்ணுவாங்க, கையை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக கையை வெளியே எடுத்து தான் சாத்தணும். கையை உள்ளே வச்சுட்டு என்ன செய்வாங்க, சாத்தம் விரல் என்ன செஞ்சிடும், மாட்டிக்கிடும். என்னமோ தெரில, ஒரே பிசாசுனுடைய சோதனையாக இருக்குது. பிசாசுடைய சோதனையில் நீ எதையோ நினச்சிக்கிட்டு கையை உள்ளே வச்சுட்டு கதவை சாத்துற. இன்னும் நீ முழுசாக வெளியே வரல வீட்டை விட்டு. நீ வெளியே ஒரு காலை கொண்டு, ஒரு கால் தான் வெளியே வந்துரு, ஒரு கால் உள்ளே இருக்கு, கதவை போட்டுற. என்ன நடக்கும்? அப்போ நம்ம கேர்லெஸ்னஸ் எல்லாம் நம்ம யார் வேலை போட்டுறோம், பிசாசு வேலை போட்டுறோம். எனவே we need some spiritual awareness. நான் யார்? தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அவேர்னஸ், அதை சார்ந்த ஒரு உரிமை கொண்டாடுகிற பொழுதுதான் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தோடு செயல்பட வருகிற பொழுது என் மேல் அந்த அதிகாரம் செயல்படும். அந்த அதிகாரம் எப்பொழுது வரும் என்றால், இயேசு கிறிஸ்துவை உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். 3 காரியங்களை பார்த்த. ஒன்று, எதற்காக கிறிஸ்துவ அழைக்கிறது? இயேசுவை பெற்றுக்கொள்ள. எதற்காக இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு. மூன்றாவதாக, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஸ்டேட்டஸ். நான்காவதாக, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னு சொன்னா, நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக வாழ விரும்புகிறார்களே அன்றி அவ்விதமாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையை கிறிஸ்துவிடத்திலிருந்து பெறுவதில்லை. அவர்கள் தேவ சமூகத்திலே வாழ்ந்து பழகவில்லை, கர்த்தருடைய ஐக்கியத்தை உணரவில்லை. கோயிலில் போன ஆசீர்வாதம், ஊழியக்காரங்க நடத்துகிற ஜெபக்கூட்டத்தில் போன ஆசீர்வாதம் அப்படின்னு அங்கே இங்கே போய் தான் ஆசீர்வாதங்களை தேடுறாங்களே ஒழிய, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துரு, ஜெபி, வேதத்தை படி, சிந்தனை பண்ண, அந்த ஐக்கியத்தின் மூலமாக உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு பைபிள் சொல்றதில்லை. இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. How we can have the blessings of our God? By enjoying God's fellowship. உறவுக்குள் தான் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அந்த உறவை அனுபவிக்கணும்னா டெய்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கணிசமான நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரங்களுடைய ஜெபங்களை நோக்கியே ஓட தேவையில்லை. அறியாத ஓடட்டும், அறிந்தவங்க ஓடாதீங்க. அறிந்தவங்க நீங்க ஆண்டவரிடத்தில் ஓடுங்க. அதுக்காக நமக்கு யாரும் ஜெபம் பண்ணக்கூடாதா? நானும் பலருக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னிடத்துல பலர் ஜெபிக்க கேட்கிறார்கள், எனக்காகவும் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. அப்படி தானே? நீங்கள் ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்கிறதில்ல. ஆனால் யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடிஸ் ப்ரேயர். நீங்கள் ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும், நான் பண்ணால் வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்ற அவருடைய சமூகத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கணிசமான நேரங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, வேதத்தை தியானிக்கிறதுல, சிந்திக்கிறதுல, போகையிலும் வருகையிலும் அவருடைய வேதத்தை குறித்து நம்ம மனசுக்குள்ள பல்வேறு விதங்களில் நம்ம யோசித்து பார்க்கறதுல, இது போன்ற விதங்களை செயல்படுகிற பொழுது we can feel God's power. எனவே எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சும்மா வராது. தேவனுடைய ஐக்கியத்தை உணர வேண்டும். உணர்வதற்கு ஏதுவாக நீங்கள் கணிசமான நேரத்தை செல்லணும். காலையில் எழுந்த உடனே முதல் வேலையை ஆண்டவரை தேடுகிறோமா? எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு தேடுறோமா? முதலாவது தேவனை தேட வேண்டும். அப்படி தானே? அதிகாலையில் உங்களுடைய கிருபையை நான் தேடுகிறேன்னு தாவீது சொல்வார். காலையில் ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு? அதான் பிரைம் டைம், அதான் ரைட் டைம். நீ காலையில் கூட எங்களுடைய ஐக்கியத்தில் பேசினேன், கிறிஸ்தவர்களும் நல்ல நேரம் பார்க்கணும், கெட்ட நேரம் பார்க்கணும். எது நல்ல நேரம், எது கெட்ட நேரம்? எந்த நேரத்தில் கர்த்தரை சரியாக தேடுவதற்கு உகந்ததற்கோ அதான் நல்ல நேரம். அப்படி தானே? காலையில் முதல் வேலைன்னா அது நல்ல நேரம். அதெல்லாம் விட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான காரியங்களை பார்த்து அதற்கப்புறம் ஜெபம் பண்ணணும், அது உங்களுக்கு கெட்ட நேரம் தான். ஏன்னா அது மோசே அவ்வளோ வயசான பிறகு கூட ஆண்டவர் சொன்னார், நீ சாயங்காலம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உன் கூட யாராக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு வந்து சாயங்காலம் எனக்கு காத்துருன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அதிகாலையில் வாப்பா, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, முதலாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டைம், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டே வான்னு சொன்னாரா இல்லையா? அப்போது நம்ம மனசு பலவிதமான சூழல்களினாலே பாதிக்கப்படுவதற்கு முன்பாக, பலவிதமான ஆலோசனை நம்மளை என்டராகிற முன்னே, பலவிதமான வாய்ஸ்கள் நம்ம காதில் கேட்கிற முன்பாக, பலவிதமான காரியங்களோடு நம்முடைய மனம் பின்னி பிணைவதற்கு முன்பாக முதலாவது ஹார்ட்டை எங்கே கொண்டு போகணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நல்லா சர்வீஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நல்லா பலப்படுத்திக்கணும், நல்லா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்போ தெளிவு கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்கிற கிருபை கிடைக்கும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் இருப்பதற்கு 4 முக்கியமான காரணங்கள். ஒன்று, கிறிஸ்தவம் எதற்காக அழைக்கிறது என்பதை அறியாமல் பக்தியான சில காரியங்களோடு மட்டும் அநேகர் தங்களை இணைத்து கொண்டதினாலே
இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனுடைய பிரதானமான தேவையின் அடிப்படையில் அவரை பெற்றுக்கொள்ளாமை. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதன் விளைவாக கொடுக்கப்படுகிற அந்த தெய்வீக ஆவிக்குரிய நிலைமை குறித்த அறிவின்மை. நான்காவது, தேவ உறவில் வளர்வதற்கு தேவையாக தேவ சமூகத்திலே போதுமான நேரங்களை செலவழித்து கர்த்தருடைய ஐக்கியத்தில் பலப்படாமை. இது போன்ற காரணங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடையாமலும் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமலும் கிறிஸ்துவினாலே ஒரு நிறைவும் சந்தோஷமும் திருப்தி நிறைந்த வாழ்க்கையும் வாழ முடியாமலும் போகிறது. எனவே இந்த 4 காரியங்களை குறித்து நம்முடைய நிலைமை என்ன இவ்விதமாக இருக்கிறோமே ஆராய்ந்து பார்ப்போம். இவ்விதமாக நோக்கில் அடிப்படையிலே நம்ம கர்த்தரை தேடுவோம், கர்த்தரோடு வாழுவோம், கர்த்தரோடு நாம் அதிகமாக பேசி பழகி ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.